வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். நீங்கள் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஷேர்ஸ் வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்லை ஆக்டிவான ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள்? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய வாரம் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஒரு சர்ப்ரைஸாக நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் உடைய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸும் இந்த வீடியோவோட முடிவில் இருக்குங்க. நம்ம வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட், யூஎஸ் வர்சஸ் ஈரான்னு சொல்லலாம். ஏற்கனவே நடைமுறையில் ஒரு அவசர நிலை ஈரான் விவகாரத்தில் இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஃப்ரைடே அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு புது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன இருக்குன்னா, ஈரான் கிட்டேருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குகிற அல்லது இறக்குமதி செய்கிற எந்த ஒரு நாட்டு மேலேயும் அமெரிக்கா அடிஷ்னல் டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறாங்க. 25% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதார நலனை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறதா வெள்ளை மாளிகையிலேருந்து அறிக்கை வந்திருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை கமோடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ஆர் நேச்சுரல் கேஸ் வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் எனர்ஜி செக்டரில் ஏதாவது ஷேர்ஸில் அக்குமுலேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக் நல்ல வாலடைலாக இருக்கும். யூஎஸ் ட்ரேட் டீல் பற்றின முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்தியா அமெரிக்கா இடையிலான இன்டரிம் ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வர வாரம் அமெரிக்கா ஒரு முக்கியமான அரசாங்க அப்டேட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி 18% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்தியாவுடைய ஏற்றுமதி துறை மிகப்பெரிய அளவில் வளரப்போகுதுங்க. வருஷம் அமெரிக்காவுக்கு $300 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாகிட்டேருந்து க்ரூட் ஆயில் இத்தனை வருஷமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஏற்கனவே யூஎஸ் இந்தியா மேலே பெனல் டேரிஃப் அப்படின்னு 25% அபராத வரி விதிச்சிருந்தாங்க. அதையும் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால் அதிகமான பெனிஃபிட் என்னென்ன கம்பெனிஸ்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸான சோனா பிஎல்டபிள்யூ, பாரத் ஃபோர்ஜ், யூனிபார்ட்ஸ், மதர்ஸ் அண்ட் சுமி இவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இது. சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி ஃபார்மா செக்டர்லேயும், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் ஐடி செக்டர்லேயும், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸான கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், வெல்ஸ்பன் இவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸ்னு சொல்லலாம். இதில் சோனா பிஎல்டபிள்யூ பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க. இந்த கம்பெனி அமெரிக்காலேயே பொருட்களை தயாரிக்கிறதுனால, லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஹப் அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுனால இறக்குமதி வரிகள் உயர்ந்துச்சுனாலும் இல்லை குறைஞ்சதுனாலும் சோனா பிஎல்டபிள்யூவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. 41% வந்து அந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவிலேருந்து வரதுனால அங்கே இருக்கிற, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பிலீவ் பண்ணலாம். நம்ம பிஎஃப்சி அண்ட் ஆர்இசியோட மெர்ஜர் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோங்க. மத்திய அரசுக்கு சொந்தமான ஆர்இசியில் இருந்த 52.63% ஆஃப் ஷேர்ஸை பிஎஃப்சி வாங்கி இருக்குது. இதனால் இந்த ரெண்டு கம்பெனிஸோட மெர்ஜரை இன் பிரின்சிபல் அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. 2026 பட்ஜெட் அப்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டுடைய மின்சாரத்துறைக்கு நிதி வழங்குகிற இந்த ரெண்டு முக்கிய கம்பெனிஸ் பிஎஃப்சி அண்ட் ஆர்இசியை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட்டுக்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக தான் இதை பார்க்குறாங்க. இன்னும் எத்தனை ஆர்இசி வச்சுருக்கிறவங்களுக்கு எத்தனை பிஎஃப்சி ஷேர்ஸ் கிடைக்கும், என்ன ப்ரைஸ், இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இனிமேல் தான் வரதுக்கு இருக்குது. உங்ககிட்ட ஏற்கனவே ஆர்இசி ஆர் பிஎஃப்சி ஷேர்ஸ் இருக்குதா? கமெண்ட் பண்ணுங்கள். பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் எஃப்எம்சிஜி செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை அன்சேஞ்சாக 5.25% அப்படியே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஜிடிபி 7.4% இருக்கும்னு ரிசர்வ் பேங்க் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வரலாறில் இல்லாத அளவுக்கு $723.8 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இந்தியாவுடைய இம்போர்ட் கவரை ஆல்மோஸ்ட் ஒரு 11 மந்த்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும்
February 3லேருந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ அல்லது ஒரு சைட்வேலையே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அது அப்படி தாங்க இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான். இது வந்து பியூர்லி டெக்னிக்கல். ஸோ இந்த நிஃப்டியோட சென்டிமெண்ட் எப்போ வந்து மாறுதோ, இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸோட சென்டிமெண்ட் மாறும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸுடைய டைரக்ஷனும் வந்து ப்ராப்பராக மாறிடும். ஸோ நிஃப்டியை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க முக்கியமான ஷேர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சென்செக்ஸோடைய லெவல்ஸும் நிஃப்டியோட லெவல்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டியோடைய இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,440 இருக்குது. அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் 2500 அண்ட் 24,875 அடுத்த சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 26,000 இருக்குது. இது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆனால் 26,342 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டும் போது நிஃப்டி ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இமீடியட் சப்போர்ட் 82,750, அடுத்த சப்போர்ட் 81,730, 80,950 மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 84,620லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 85,840லையும் இருக்குது. நீங்களும் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ஷேரில் இன்ட்ராடே பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் சரி, கண்டிப்பாக டெக்னிக்கல்ஸ் நல்லா தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். கன்ஃபர்மேஷனோடு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.